ஸ்டாலின் உடனே ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தமிழக முதல்வராக வருவார் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் தாமரைக்குளத்தில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜர் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று எங்களுடைய பொதுச் செயலாளரே சொல்லியிருக்கிறார். காவல்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கும் பொம்மை முதலமைச்சர் என்ன செய்கிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்திலே தொடர்வதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். மக்களை வஞ்சிக்கின்ற அந்த அரசாங்கம் வெகு விரைவில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதனால்தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் மீண்டும் மீண்டும் மக்களுக்காக வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட காவல்துறையை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் வெகு விரைவில் அவர் பதவியை ராஜினாமா செய்தால் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். 2026இல் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார்.